நாட்டுக்காக உழைத்த ஒரு பாப்பார பயில காட்டு. ஒரு பாப்பா இந்த நாட்டு விடுதலைக்காக போராடி செக்கிழுத்த சிறைவாசம் பட்ட ஒரு பாப்பா. இவன் சொல்றான் அண்டி பிழைக்க வந்த கைவர் போன களவாய் வழியாக ஆடு மாடு மேய்க்க வந்த எச் ராஜா பழைய சொல்லா இந்த நாடு எங்க நாடுன்னு. ஏய் என்னடா நெஞ்செழுத்த, என்ன திமிரு, என்ன தெனாவட்டு உனக்கு? ஆதாரம் காட்டுங்கள், இஸ்லாமியர்கள் ஆதாரம் காட்டுங்கள், ஆவணத்தை காட்டுங்கள். காட்டுறோம். எத்தனை வருஷம் ஆதாரம் கேட்ட? 40 வருஷம் ஆதாரம். ஏ ராஜா இங்க வா ராஜா, 40 வருஷம் ஆதாரம் ராஜா, 300 வருட ஆதாரம் எங்களுக்கு இருக்கிறது. நீ உன் மாமா மோடி, அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், இந்த ராகவ, இந்த அர்ஜுன் சம்பத், இன்னும் இருக்கிற எல்லா பிரதேச பயிலையும் கூட்டிக்க, ஒரு தனி பிளைட்ட பிடிச்சிட்டு நாங்களே காசு தரோம். ஜமாத்துல இருந்து நாங்களே காசு தரோம். நேர விசா எடு, லண்டன்ல போய் இறங்கு. லண்டன்ல ஒரு மியூசியம் இருக்கு, அந்த மியூசியத்துக்குள்ள எல்லா பிரதேச கூட்டமும் உள்ள போ. அந்த மியூசியத்துல உள்ள போனோடனே ஒரு தங்க வாள் இருக்கும். அந்த தங்க வாளை தொட்டு கும்பிடு. அந்த தங்க வாள் யார் தங்க வாள் தெரியுமா? உன்னுடைய சிவாஜி, மராட்டிய சிவாஜியுடைய தங்க வாளு, சரபோஜி மன்னுடைய தங்க வாளு. ஏன் தங்கத்துல வாள் செஞ்சான்? அவன் வாழ்நாள் முழுக்க சண்டையா போடல, அதனால தங்கத்துல வாள் செஞ்சான். அந்த தங்க வாளை பாத்துக்க. அதுக்கு பக்கத்துல ஒரு 300 வருடங்களுக்கு முன்பு ரத்தமும் சனியுமாக பல்லாயிரக்கணக்கான வெள்ளைக்காரனை வீழ்த்திய, ரத்தம் தோய்ந்த துறவடித்த நிலையில எங்கள் மாவீரன் திப்பு சுல்தானின் வாள் இருக்கும். அந்த வாளை பார். அதுக்கு பக்கத்துல அதே மாவீரன் திப்பு சுல்தான் பயன்படுத்திய துப்பாக்கிகள், ஆயுதங்கள், குண்டுகள் எல்லாம் இருக்கு. கடைசி காலகட்டத்தில் 3 ஆண்டு காலம், 70 ஆண்டு காலம் ஆடுகளை போல அடிமையாக வாழ்வதை விட ஒரே ஒரு நாள் சிங்கம் போல வாழ்ந்து சாவோம் என்று முழங்கிய அந்த திப்பு சுல்தான் பயன்படுத்திய அவருடைய கடைசி உடை, ரத்தம் தோய்ந்த, குண்டுகள் பாய்ந்த அந்த உடை இருக்குடா. அதுதான்டா 300 வருஷம் ஆதாரம். பேப்பயம் அவன, பிக்காய் பயல, அதான்டா ஆதாரம். ஒப்பத்தம் அவன ஆதாரம் கேட்கிற ஆதாரம்.